மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தியான யோகம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த பிரபஞ்ச சக்தி என்பது பிரபஞ்சத்தில் எல்லா இடங்களையும் இருக்கு. பிரபஞ்ச சக்தி என்பது நாம இருக்கிற இடத்துல இருக்கணும் என்றால் அங்கே அமைதி என்பது இருக்கணும். அமைதி இல்லாத இடத்துல பிரபஞ்ச சக்தி என்பது வரதுக்கு வாய்ப்பில்லை. அதுக்கு தான் இந்த எண்ணங்கள் எல்லாமே கம்மி ஆகுது அப்படின்னா அங்கே அமைதி என்பது மனசுல உருவாக்கப்படும், இயல்பு நிலைக்கு வரும். அப்போதான் பிரபஞ்ச சக்தி என்பது வருது. இந்த பிரபஞ்ச சக்தி எங்கே இருக்குமோ அங்கே எல்லாமே அமைதி என்பது இயல்பா ஏற்படும். உலகத்துல நிறைய இடங்கள்ல அமைதி என்பது இல்லை என்றால் அங்கே பிரபஞ்ச சக்தி இல்லை என்று பொருள், அர்த்தம். நாம் அனைவரும் இந்த குரூப் மெடிடேஷன் கூட்டு தியானம் செய்யும் போது நம்முடைய தியானத்தின் மூலம் நிறைய பிரபஞ்ச சக்தி என்பது நம்ம மூலமா இந்த உலகத்துக்கு இறக்கப்படும். மேல உலகங்கள்ல நிறைய எனர்ஜி இருக்கு. ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் எல்லாமே அந்த எனர்ஜியை கீழே இறங்கி கொடுக்கறதுக்காக ரெடியா இருக்கிறார். ஆனா தியானம் செய்பவர்கள் ரொம்ப கம்மியா இருக்கிறார். அதற்காக யாரெல்லாம் இந்த கூட்டு தியானம் என்பது செய்வார்களோ அவங்களின் மூலம் மேலே இருக்கும் அந்த பிரபஞ்ச சக்தியை கீழே இறக்கி நமக்கு கொடுப்பார். நாம எனக்கு, எனது, நானு என்ற எண்ணங்கள் மனசுல இல்லாம, எந்த விதமான எண்ணங்களும் இல்லாம தியானம் செய்யும் போது அது நிஸ்வார்த்தமாக இந்த உலகத்திற்கு அர்ப்பணம் என்பது தானா நடக்கும். இதுதான் முறை, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வரைக்கும் ஹிமாலய மாஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காக நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க. இப்போ நாம ஒரு நாட்டில், அதாவது ஒரு ஊர்ல உட்கார்ந்து சம்சாரத்தில் இருந்தபடியே தியானம் செய்து ஒரு யோகி என்ன செய்யணுமோ அந்த விதமாக நாம செய்கிறோம். இது நல்லது கிடையாதா மை டியர் மாஸ்டர்ஸ்? இது ஒரு பெரிய விஷயம் கிடையாதா? இது நம்முடைய கடமை, நம்முடைய பர்பஸ். அதற்காக தினமும் வந்து இந்த நேரத்தில் தியானம் செய்வோம். உலக நன்மைக்காக நாமும் ஒரு உதவி என்பது செய்வோம். மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் காட்ஸ், இன்னைக்கு இன்னொரு ஸ்லோகம் பகவத்கீதாவில் பார்ப்போம். 2வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் என்றால் அசோச்யானன்வசோச்சஸ்த்வம் பிரக்ஞாவாதாம்ச்ச பாஷசே கதாசூன கதாசூம்ச்ச நானுசோசந்தி பண்டிதாஹ. அசோச்யானன்வசோச்சஸ்த்வம் பிரக்ஞாவாதாம்ச்ச பாஷசே கதாசூன கதாசூம்ச்ச நானுசோசந்தி பண்டிதாஹ. இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனருக்கு சொல்றார், ஓ அர்ஜுனா, உனக்கு துன்பம் எதற்கு துன்பப்படக்கூடாதோ அந்த விஷயத்திற்காக நீ துன்பப்படுகிறாய். அது இல்லாமல் பண்டிதனாக பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாமே சொல்லுகிறாயே. ஒரு பண்டிதன் என்பவன் எந்த விஷயத்திற்கும் சோகம் என்பது இருக்கக்கூடாது, இந்த விதமாக வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். இங்க நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அர்ஜுனர் அந்த யுத்த பூமியில் அந்த சூழ்நிலைகள் எல்லாமே பார்த்து ஒரு விதமான பயம் வந்தது. எனக்கு கண்ணுக்கு யாரெல்லாம், அதாவது என்னுடைய பார்வையில யாரெல்லாம் இருக்கிறாரோ அவங்க எல்லாமே என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள். இவங்க எல்லாருமே நான் எப்படி யுத்தம் செய்வது, இவர் மேல எப்படி நான் யுத்தம் செய்வது அப்படின்னு சொல்லி நினைச்சு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுகுறான். இது இல்லாம பெரிய பெரிய வார்த்தைகள், யாரும் கொலை பண்ணக்கூடாது, யுத்தத்தில் நான் யாருனுமே கொலை பண்ண மாட்டேன், யுத்தம் என்னால பண்ண முடியாது, யுத்தத்தை விட நான் பிச்சை எடுத்து வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி பெரிய வார்த்தைகள் எல்லாமே சொல்றார். இதற்கு ஸ்ரீகிருஷ்ணர் இறந்து போனவர்களுக்காக ஆகட்டும், உயிரோட இருக்கிறவங்களுக்காக ஆகட்டும், ஒருத்தர் அழுகுறார் அப்படின்னா அவன் பண்டிதன் கிடையாது, பாமரன். எந்த விஷயத்துக்கும் சோகம் என்பது வரவே கூடாது. அந்த விதமான வாழ்க்கையை யார் வாழ்வார்களோ அவர்தான் பண்டிதன். பண்டிதனாக வாழணும் அர்ஜுனா அப்படின்னு சொல்றார். இங்கே என்ன ஆயிருக்கு? அர்ஜுனருக்கு பயத்தின் மூலம் புத்தி என்பது வேலை செய்யவில்லை. அதற்காக இந்த மாதிரியான வார்த்தைகள் பேசுறார். இந்த விதமான முடிவுகள் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இதுக்கு ஸ்ரீகிருஷ்ணர்
தவறானது இந்த விதமான, அதாவது பண்டிதனாக வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இந்த ஞானம் நம்முடைய தினந்தோறு வாழ்க்கையில எப்படி உதவும் அப்படின்னா, ஒரு மாணவ மாணவியர்கள் இவருக்கு எந்த விதமான பயங்கள் இருக்கும்? எக்ஸாம்ஸ் ஆங்ஸைட்டி, அதாவது நல்லா படிக்கிறார், இரவு எல்லாமே படிக்கிறார், வருஷம் முழுவதும் படிக்கிறார். ஆனால் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இங்கே போகும்போது, எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது ஏதோ ஆகுது, அவருக்கு கஷ்டப்படுவார், துன்பப்படுவார், பயப்படுவார். அந்த பயத்தின் மூலம் அவங்க எழுத வேண்டியது சரியாக எழுத முடியாது. நேரமானதுக்கு அப்புறம் அந்த எக்ஸாம் பேப்பர் கொடுத்துட்டு வெளியே வரணும். வந்ததுக்கு அப்புறம் கூடவும் நான் எழுத முடியலையே அப்படின்னு சொல்லி துன்பப்படுத்திட்டே இருக்கிறார். அதாவது முடிந்து விட்ட விஷயங்கள் எல்லாமே திரும்பி திரும்பி ஞாபகம் படுத்திக்கிட்டு, என்னால் முடியலையே, நான் எழுதலையே, ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி துன்பத்திலேயே இருக்கிறார். அவருக்கும் தெரியும் நடந்தது நடந்து போயாச்சு, திரும்பி அதை ஞாபகம் படுத்திக்கினாலும் ஒன்றும் நடக்காது, நமக்கு ஒரு லாபம் கூட இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனாலும் திரும்பி திரும்பி அந்த மாதிரி யோசிக்கிறார். அதே மனசுல திரும்பி திரும்பி வந்து துன்பப்படுத்துறார். எதுக்கு? அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்ற விஷயம் தெரியாது. எதுக்கு தெரியவில்லை? புத்தி என்பது வேலை செய்யவில்லை. புத்தி என்பது எப்பவுமே வேலை செய்யணும், கரெக்டா இருக்கணும். அந்த நேரத்துல என்ன ஆகும்? ஒரு மாணவ மாணவி இந்த விஷயங்கள், இந்த சத்தியம் புரிந்து கொண்டால் அவருக்கு நடந்து போயாச்சு, அடுத்தது என்ன பண்ணணும், எதிர்காலத்துல நான் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த சூழ்நிலையில் மூலம் நான் என்ன கற்றுக்கணுமோ அதை கற்றுட்டு திரும்பி நான் கிளம்பி முன்னேற்றத்திற்காக பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வருவார். அதே மாதிரி ஒரு பிசினஸ் வணிகர், இவருக்கு பெரிய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே இருக்கும் எப்பவுமே. எதுக்கு வருது? பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாமே சொல்லுவாங்க, நிறைய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. வியாபாரம் என்றாலே இன்வெஸ்ட்மெண்ட், லாபம் நஷ்டம், இதுதான் வியாபாரம் என்றால். கரெக்டு தானே? பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பண்ணுவார். ஆனா என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லி எதிர்காலத்திற்காக ஒரு பயம் என்பது உள்ள இருந்துகிட்டே இருக்கும். இந்த விதமான சூழ்நிலையில் மேலோட்டமாக நல்லா பேசுவாங்க, ஆனா உள்ள பயத்துல இருப்பார். இந்த மாதிரி இருக்கும்போது உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு இருந்தால் அது சக்சஸ் என்பது, அந்த ரேட் என்பது கம்மியா இருக்கும். இங்கே பிரக்னா அப்படின்றது மிக முக்கியம். பிரக்னை எங்கே இருக்குமோ அங்கே சோகம் என்பது இருக்காது. இது ரெண்டு வேற வேற வார்த்தைகள், பிரக்னா சோகம் என்பது. பிரக்னா என்பது ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வு, ஞானத்துடன் அவேர்னஸ், ஞானத்துடன் விழிப்புணர்வு இருந்தால் அதுதான் பிரக்னை. நாம் செய்யற செயல்கள் எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னம்பிக்கை இருந்தால் மேல ஒண்ணு வெளியே ஒண்ணு என்பது வராது. கரெக்டா இருக்குமே வார்த்தைகள். அப்போ 100% ஆக்யூரேட்டா ஒரு பண்டிதனாக யோசிப்பார், புத்தியுடன் யோசிப்பார். புத்தி என்பது எங்கே இல்லையோ அங்கே துன்பம் என்பது ஏற்படும். சரியில்லாத டெசிஷன்ஸ், முடிவுகள் என்பது எடுப்பார். அதே மாதிரி ஹோம் மேக்கர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப் ஆகட்டும் இல்லை ஹஸ்பண்ட் ஆகட்டும், யாரா இருந்தாலும் சரி, அவருக்கு ஒரு அட்டாச்மெண்ட் என்பது எப்பவுமே இருக்கும். அது பேரண்ட்ஸ் ஆகட்டும் குழந்தைகள் ஆகட்டும். யாரோ ஒருத்தர் பர்மனெண்டா டெத் ஆகிற தேவையே இல்லை. குழந்தை, அதாவது அவர் பையனோ பொண்ணோ எங்கேயோ வெளியூருக்கு போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போறாருன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ துன்பப்படுவார். பொண்ணுக்கு கல்யாணமாய் அனுப்புவார்னு வச்சுக்கோங்க, அப்போ கூட எவ்வளோ துன்பப்படுவார். இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா, அதாவது இந்த சத்தியம் என்பது தெரியல. பாமரனாக யோசிக்கிறார். பண்டிதனாக யோசிச்சால் எந்த விதமான மனசு என்பது இவருக்கு இருக்கும் அப்படின்னா, நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியது நல்லா சொல்லி கொடுத்திருக்கேன் என்னுடைய பையனுக்காகட்டும் என்னோட பொண்ணுக்காகட்டும். அவருடைய வாழ்க்கையின் நோக்கம் எதுவோ அந்த நோக்கத்தின் மீது ஒரு ஸ்பெஷல் மிஷன் மேலே அவரு போறார். அவரு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வருவார். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அந்த மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அப்படின்னா இந்த சத்தியம் என்பது புரிந்து கொள்ளணும். எந்த விதமானது கூடவும் எக்ஸ்பெக்டேஷன் ஆகட்டும் பயமாகட்டும் இருக்கவே இருக்கக்கூடாது. துன்பம் என்பது வரவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றார். பண்டிதனாக வாழ்க்கை வாழுங்கள். இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள், நாம நம்முடைய வாழ்க்கையில நிறைய பருவங்கள் எல்லாமே பார்ப்போம். குழந்தை பருவம், இளங்கை பருவம், அதுக்கப்புறம் கடைசியாக முதுமை பருவம். முதுமையாக ஆகும்போது எல்லாருக்குமே ஒரு துன்பம் என்பது இயல்பா வந்துடும். எதுக்கு வருது அப்படின்னா, இந்த உடலுக்கு நோய்கள் வருது, வலி வருது, நிறைய விஷயங்கள் எல்லாமே நடக்குது.
இது வரும்போது என்ன பண்ணுவாங்க? முதல்ல எல்லாமே நான் நல்லா இருந்தேன், இளமையா இருக்கும்போதாகட்டும், குழந்தையா இருக்கும்போதாகட்டும், எவ்வளோ குதிச்சேன், எவ்வளோ ஓடினேன் அப்படின்னு சொல்லி நிறைய அதுவே சிந்தனையாக மாறி கடைசிக்கு இந்த நாள் நான் எதற்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழுவார். அதாவது என்ன நடக்குதுங்க அப்படின்னா, கடந்து விட்டதன் மீது அவருடைய மனசு, கவனம் எல்லாமே அங்கே இருக்கு. கடந்து விட்டது நினைச்சு நினைச்சு துன்பத்துல இருக்கும்போது எப்படி வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். கடந்து விட்டதாகட்டும், இறந்து விட்டவர்களாகட்டும், அவரை பத்தி யோசிக்க கூடாது. நிகழ்காலத்துல இருக்கணும். வயசாயிருக்கு, என்ன பண்ணணும் இப்போ? இத்தனை நாள் வெற்றிகரமா வாழ்க்கை வாழ்ந்தோம் தானே, அதுக்கு சந்தோஷமா இருக்கணும். இதுதான் உண்மை. இப்போ நான் இந்த நேரத்தில் இருக்கிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு வேலை என்பது எனக்கு இருக்கு. அந்த வேலையை பார்க்கறதுக்காக பண்றதுக்காக என்ன முடியுமோ அது பண்றதுக்கு ரெடி. இன்னும் சத்தியங்கள் எல்லாமே நிறைய இருக்கு. அந்த சத்தியங்கள் எல்லாமே நான் தெரிஞ்சுக்கணும் என்றால் என்ன பண்ணணும்? ஆன்ம ஞானம் பெறுவதற்காக என்ன செயல்கள் செய்யணும்? இத்தனை ஆண்டுகள் நான் வாழ்க்கை வாழ்ந்தேன், இந்த அனுபவம் எல்லாமே எல்லாருக்கும் எப்படி நான் பகிர்ந்துக்கிறது அப்படின்ற விஷயங்களின் மீது ஞாபகம், கவனம் இருந்தால் அவருடைய வாழ்க்கை திரும்பி வெற்றிகரமா நடக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான ஸ்லோகம், இந்த மாதிரியான சத்தியம் என்பது ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டும். ஆழமான விளக்கம் என்பது இதுல இருக்கு. ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும், அது கடைப்பிடித்த வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும், குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்போதான் நம்முடைய குடும்பத்துல எல்லாருமே ஆனந்தமான வாழ்க்கை என்பது வாழ்வார். நன்றி மாஸ்டர்ஸ். திரும்பி நாளைக்கு இன்னொரு விஷயம் இதே நேரத்தில் தியானம் மற்றும் சத்சங்கத்திற்காக இணைவோம். வணக்கம் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ வெரி மச்.